அது மட்டும் இல்லப்பா, அந்த பையன் இனிமே பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லுவாளா? சொல்லுவாமா, நீ சொல்றதெல்லாம் அவ சொல்லுவா. அபி ஒண்ணுதானே கேக்குற அக்கா, அவ சொல்ற மாதிரி கேக்குறேன்னு சொல்லு. பாத்தீங்களாப்பா, நீங்க இவ்ளோ கேட்டா அவ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ அம்மா மேல செய்யற சத்தியம் எல்லாம் பொய்யும் தானே அர்த்தம்? எதிரி பொய்? என் பொண்ணு என் மேல சத்தியம் பண்றானா அது உண்மைன்னு அந்த கடவுளுக்கே தெரியும். அப்பாவும் பொண்ணு மாறி மாறி அவளை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டு அவ வாய் பேசாத அளவுக்கு பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி அவ பதில் சொல்வா? இத பார், நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என் பொண்ணு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். நீங்க சொல்றத அவ கேப்பா, நீங்க பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை தான் அவ கல்யாணம் பண்ணிப்பா. இது என் மேல சத்தியம். போதுமா? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கப்புறம் அவன் மேல சந்தேகப்படுறதை விட்டுட்டு நடக்க வேண்டிய வேலையை பாருங்க. நீ வாமா. அம்மா மேல ரொம்ப தான் பாசம். அம்மா பேச்ச மீற மாட்டா. அம்மா மேல சத்தியம் வேற பண்ணிருக்கா. இனி உன் வாழ்க்கை அந்த சமோசாக்காரன் கூட தாண்டி. அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவன் எப்படி இருந்தாலும் சரி. இப்ப எதுக்கு எங்க அக்கா பார்த்த மாப்பிள்ளைய அடிச்ச? இப்ப போய் இவர் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா எங்க அக்காக்கு எவ்வளவு அசிங்கம். சஞ்சீவ், என்னப்பா? சஞ்சீவ், என்ன இதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஏன்பா அந்த பொண்ணை பார்க்க போறேன்னு போனியே, பார்க்கலையா? அம்மா, அந்த டெய்லரை பத்தி என்கிட்ட பேசாதம்மா. எதுக்குமா நான் அவளை மீட் பண்ண போனேன்? அவ கஷ்டப்படுறா, அவளுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து நல்ல சேலரி கொடுக்கலாம்னு சொல்ல தானே போனேன். ஆனா அவ இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறாளாமா. ஸ்வீட்டா ஒரு வார்த்தை சொன்னடா, எனக்கு இருந்த டென்ஷன்லாம் போயிடுச்சு. சஞ்சீவ், என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதா? ஆமாம்மா, நான் ஒரு கம்பெனி வைக்க போறேன்னு சொன்னதை அவன் நம்பவே இல்லம்மா. நான் ஒரு பெரிய டிசைனர், நான் எப்படி உன்னை மாத்தி காட்டுறேன்னு என்ன கூட்டு போய் அவ காட்டினது அவ கட்டுக்க போற மாப்பிள்ளையம்மா. அப்படி போடு. அவ எப்படி இருந்தா தெரியுமாமா? பார்க்கவே சகிக்கலம்மா. சஞ்சீவ், அவனும் அவன் தலையும் அந்த லூசு போய் என்ன பார்த்து சிரிக்கிறாமா. அதான் விட்டவன் அவனை. அட கடவுளே, அந்த பொண்ணால இவன் சேஞ்ச் ஆகி நல்லபடியா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சனே. அந்த பொண்ணா இவனை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறா? என்ன பண்ணலாமா அந்த டெய்லர? சஞ்சீவ், நீ கோவப்படாதப்பா. அந்த பொண்ணு எங்க இருப்பான்னு சொல்லு, நான் போய் பேசுறேன். நீ போய் பேச வேண்டிய அவசியமே இல்லம்மா. அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு சொல்றாளே, போட்டோ விடுமா. அவ தலையில யாரால மாத்த முடியும்? நான் ஏதோ போய் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காமா அவ. அதனால தான் லூசு பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கா. அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நான் கம்பெனி வச்சுட்டு அவளை போய் கேட்கிறேன், இப்போ நம்புறியான்னு. அதுக்கப்புறமும் என் கம்பெனி வந்து வேலைக்கு சேரல, அவ்வளவுதான் அவ. சஞ்சீவ், சொன்னா கேளு சஞ்சீவ். அந்த பொண்ணை விட்டுரு. விட மாட்டேன் அத்தை.
அவ என்ன குறைச்சி எடை போட்டுட்டா. அவளை நான் விட மாட்டேன். என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாள். நான் செஞ்சு காட்டுறேன். எனக்கு புத்தி சொன்ன அவளுக்கு நான் புத்தி சொல்லாம விட மாட்டேன். கரெக்ட் சஞ்சீவ், நீ சொல்றது தான் சரி. அந்த பொண்ணுக்கு நீ யாருன்னு காட்டணும், அவளுக்கு நீ புத்தி சொல்லணும். அண்ணே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம கம்பெனி ஓபன் பண்ணியே ஆகணும். அவளை போய் மறுபடியும் நான் பார்க்கணும். என்ன அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். அந்த பொண்ணு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா ஒரு சனியம் விட்டுடுமேன்னு நினைச்சா இந்த லூச பையன் மறுபடியும் அவளை போய் பாப்பேன்னு சொல்றானே. அவளுக்கு இவன் மேல எந்த லவும் இல்ல. இவன் தான் கடந்து துடிக்கிறான். நமக்கு என்ன, நாம பேசாம வேடிக்கை பாப்போம். சந்தோஷ், இனிமேதான் நாம சஞ்சீவ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அம்மா பாத்துமா, பொறுமையா பூ மாதிரி ஒத்தர குடுமா. டேய், ஏன்டா இப்படி கத்துற? நீ கத்தல பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்துட போறாங்கடா. சும்மா இருமா, வலிக்குதுமா. பொம்பளை புள்ளைய பாக்க போயிட்டு இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அவளை நல்லா 4 விளாசி விட்டு மூட்டுல குத்து வாங்கிட்டு வந்து நிக்கிற. இங்க நல்லா பேசுவேன், அவன்கிட்ட அடி வாங்கி பார்த்து தெரியும். அம்மா, அவன் நல்ல ஊட்டமா சாப்பிடுவான் போல இருக்குமா. என்ன அடி அடிக்கிறான். பொண்ணுங்களை கடத்தி போலீஸ்காரங்கிட்ட மாட்டி நாம எத்தனை தடவை அடி வாங்கியிருப்போம். அப்ப கூட எவன்கிட்டயும் இந்த மாதிரி அடி வாங்குறது இல்லம்மா. என்ன அடி, குனிய வச்சு நல்லா குத்திட்டாமா. ஐயோ, துணி கடையில அந்த பொண்ணு கிட்ட பக்குவமா பேசியிருந்தீனா அந்த பொண்ணை ஈஸியா கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த பொண்ணை பாம்பேக்காரங்கிட்ட வித்து நிறைய காசும் பாத்துருக்கலாம். இப்ப பாரு, உன்னால எல்லாமே போச்சு. நீ அடி வாங்கின விஷயத்தை பத்தி அந்த பொண்ணு வீட்டுல சொல்லிருப்பா. இனிமே அந்த பொண்ணை உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்க. நம்ம போட்ட திட்டமெல்லாம் வீணா போச்சுடா. அந்த பாம்பேக்காரனுக்கு இப்ப நான் என்ன பதில் சொல்வேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. அம்மா, அந்த வக்கீல் மேடம் தான் போன் பண்றாங்க. என்ன பேசுறது? டேய், போன் எடுத்து என்னன்னு கேட்டு தொலையாண்டா. எடுடா. ஹலோ, சொல்லுங்க வக்கீல் மேடம். என் தங்கச்சி பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கோவப்பட்டு கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. அம்மா, அந்த பொண்ணு என்ன அடிச்சதுக்கு மன்னிப்பு கேக்குதுமா. கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கன்னு வேற கெஞ்சுது. இப்ப நான் என்ன சொல்லட்டும்? கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லட்டுமா? ஏய், இங்க பாரு, உடனே ஒத்துக்காதடா. உன்னை மட்டமா நினைச்சுப்பாங்க. கொஞ்ச நேரம் பிகு பண்ணிட்டு அப்புறமா ஒத்துக்கலாம். பேசு. அடிச்சிட்டு சாரி சொன்னால சரியா போயிடுமா? உங்க தங்கச்சி லவ் பண்ற விஷயத்த எதுக்கு என்கிட்ட மறைச்சீங்க? ஆஹா, ஐயோ, அபி யாரையும் லவ் எல்லாம் பண்ணல. லவ் பண்ணலையா? உங்களை அடிச்சது அபியோட ஃப்ரெண்டு தான். நான் வேணா அபி கிட்ட சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்லிடுறேன். கல்யாணத்தை மட்டும் தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க ப்ளீஸ். அப்படியா சொல்றீங்க? உங்க தங்கச்சி அன்னைக்கு இருந்ததுனாலதான் அந்த பையனை நான் சும்மா விட்டேன். இல்லன்னு வைங்க, அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன். இந்த பாருங்க, இனிமே உங்க தங்கச்சி அந்த பையன் கூட சுத்தாதுல்ல. ஆஹா, கண்டிப்பா அவன் இருக்கிற பக்கமே அபி திரும்ப மாட்டா. அப்ப சரி, நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு நிச்சயம் பண்ண வந்துடுறேன். நீங்க நிச்சயதார்த்த வேலையெல்லாம் பாருங்க. அப்புறம் நிச்சயத்துக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லி நிறைய பஜ்ஜி பண்ணி வைக்க சொல்லுங்க. சரியான அல்பம். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த அபி பண்ண வேலைக்காக கண்டவன் கிட்டலாம் கெஞ்ச வேண்டியதாயிடுச்சு. தலையெழுத்து. அம்மா, அந்த பொண்ணு நம்மள நிச்சயத்துக்கு வர சொல்லிருக்குமா? ஏய், நம்ம நல்ல நேரம்டா. அந்த பொண்ணு திரும்பவும் நம்ம கைக்கே வந்திருக்கு. இனிமேலும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், சொல்லிட்டேன். இங்க பாரு, சத்தம் இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பாம்பேக்கு போய் வித்துட்டு வந்துடணும், சரியா? இதெல்லாம் நல்லா பேசுவேன். மொத்தம் குடு, பலிக்குது. படுத்து தொலை. அம்மா, பொறுமையா.
வாமா சிந்தாமணி. நம்ம சஞ்சீவுக்காக சந்தோஷ் வாட்டர் கம்பெனி பிளான் பத்தி சொல்லிட்டு இருக்கான். வெரி ஃபேண்டாஸ்டிக் ஐடியாமா. இந்த கம்பெனி பெரிய லெவல்ல வரும். இதெல்லாம் ஓகேன்னு சஞ்சீவ் இத பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சஞ்சீவுக்கு இந்த பிளான் கண்டிப்பா பிடிக்கும். பெரிய கெயின் வர பிசினஸ் இல்ல, அது எப்படி பிடிக்காம இருக்கும்? நோ நோ, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல. வேண்டாம். சஞ்சீவ், எனக்கு இந்த பிளான் வேண்டாம், பிடிக்கல. சஞ்சீவ் என்ன பண்ற? என்னப்பா இதெல்லாம்? வேண்டாமா, எனக்கு இந்த பிளான் பிடிக்கல. இந்த கம்பெனி வேண்டாம். இதுக்கு நான் எம்டி ஆக மாட்டேன். வாட்டர் பிளான்ட் இல்ல, வாட்டர் பிளான்ட். என்ன தண்ணி விற்க சொல்றீங்களா? சஞ்சீவுக்கு பிடிக்காத இந்த பிளான் எனக்கும் பிடிக்கல. இந்த கம்பெனியே வேண்டாம். சஞ்சீவ், இந்த கம்பெனி ப்ராஜெக்ட் வேணானா உனக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட நீயே சொல்லு, அதை வேணா பிளான் பண்ணலாம். கார்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் மா. கார்மெண்ட் ப்ராஜெக்டா? ஆமாண்ணே, நான் கார்மெண்ட்ஸ் கம்பெனி வைக்கணும். அதுல அந்த டெய்லருக்கு வேலை கொடுக்கணும். அந்த பொண்ணு நான் புத்தி சொல்லணும். அத்தை முதல்ல சிரிப்பு நிறுத்துங்க அத்தை. இவ்ளோ பெரிய கம்பெனி வைக்கிறது அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்கவா? சஞ்சீவ், ரொம்ப நல்லா இருக்குப்பா உன்னோட பிளான். அத்தை நிறுத்துங்க அத்தை சிரிக்கிறத. ஆமா, அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க தான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். பின்ன உங்களுக்கு நினைச்சீங்களா? அந்த பொண்ணை என் கம்பெனிக்கு வேலைக்கு வச்சு என் டேலண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் அவளுக்கு காமிக்கணும். அப்பதான் நான் சஞ்சீவ் யாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். சரிப்பா, நீ நினைக்கிற மாதிரி நல்லபடியா பண்ணலாம். சந்தோஷ், அப்பா தம்பி சொல்ற அந்த கார்மெண்ட் பிசினஸ் பத்தி கொஞ்சம் விசாரிப்பா. சரிப்பா. அவனுக்கு பிடிச்ச இந்த ப்ராஜெக்ட்டை எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் பா. இருக்கட்டும்டா. இந்த விஷயத்தை முதல்ல அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும். இல்லனா என்ன எதுக்குமே லாக்கிலன்னு சொல்லிடுவா. சீக்கிரம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்பா. நான் உன்னை விட்டுற மாட்டேன் டெய்லர். திடீர்னு என் வாழ்க்கைக்குள்ள வந்து என்னையே நீ மாத்திட்டு போயிட்ட. எங்க அம்மாக்கு அப்புறம் நான் சந்தோஷப்படுறது உன்னை பார்க்கும்போது மட்டும்தான். எப்படி சார்? எனக்கு இந்த டெய்லரிங்கு ஃபேஷன் ஒர்க்கை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது. உன் வாழ்க்கை வீணா போக நான் விட மாட்டேன் டெய்லர். உன் குடும்ப கஷ்டத்துக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா உன் கஷ்டத்தை நான் போக்குறேன் டெய்லர். நான் உனக்காக கார்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். நீ எப்படி என் வாழ்க்கையை மாத்தினியோ அப்படி உன் வாழ்க்கையை நான் மாத்தி காட்டுறேன். அவன் லூசு பையன், அவன் உனக்கு வேணாம் டெய்லர். வாமா அபி, என்னம்மா கடை பக்கம் ஆளையே காணோம்? எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கலன்னு அதான் அப்பா அம்மாலாம் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்ன நிறைய கஸ்டமர் வேலையெல்லாம் பெண்டிங் வச்சுட்டேன். இவ்வளோ நாள் பார்த்து பார்த்து சேர்த்த கஸ்டமருங்க என் கல்யாணத்துக்காக திடீர்னு விட்டு போக எனக்கு மனசு கேட்கல. அதான் பெண்டிங் ஆர்டர் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுவும் சரிதாம்மா. சரிண்ணே, நான் இல்லாத நேரத்துல என்ன தேடி யாராவது வந்தாங்களா? உன்னை தேடி கார்ல ஒரு பையன் வருவான்லம்மா, அந்த தம்பி தாம்மா மறுபடியும் வந்துச்சு. அவன் இனிமே வந்தா நான் கடைக்கே வரமாட்டேன், வேலையை விட்டு நின்னுட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்கண்ணே. என்னை பத்தி எந்த விஷயமும் அவனுக்கு தெரியாம இருக்கிறது தானே நல்லது. அம்மாடி, அந்த பையன் வராருமா? அண்ணே, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். நான் எங்கன்னு கேட்டா நான் வரலன்னு சொல்லிடுங்க. சரிம்மா. டெய்லர் எங்க?
நான் தான் டைலரு. நீங்க இல்ல. இங்க ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கோம்ல, அந்த பொண்ணு எங்க? அந்த பொண்ணா? அதுக்கு கல்யாணம் ஆக போகுதுப்பா. வேலையை விட்டு நின்னுடுச்சு. இனிமே இங்க எல்லாம் வராதுப்பா. அதானே, எதுக்கு வரணும்? கல்யாணம் ஆகி அந்த லூசு பையன் கூட போறா. அப்புறம் எதுக்கு டெய்லர் கடைக்கெல்லாம் போகணும்னு வராம இருக்கா போல. உங்களுக்கும் அட்ரஸ் தெரியாது. அந்த டெய்லரும் இனிமேல் வேலைக்கு வர மாட்டா. அப்புறம் எப்படி அந்த டெய்லரை போய் பார்க்க போறேன்? ஏமா, எதுக்கு அவர்கிட்ட போய் சொல்ல சொன்னமா? அவருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுல விருப்பம் கிடையாதுன்னு. அவரோட கம்பெனில நான் வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் கம்பெனில வேலை செய்ய உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதானமா? அவர் ஒரு குழந்தை மாதிரின்னு. விளையாடிட்டு இருக்கிற குழந்தை கிட்ட இருந்து 2 பொம்மையை நம்ம புடுங்கிக்கிட்டு இனிமே இந்த பொம்மை உனக்கு கிடையாதுன்னு சொன்னா அந்த குழந்தை அழுது அடம் பிடிக்கும். அதுவே அந்த பொம்மையை குழந்தைக்கே தெரியாம ஒளிச்சு வச்சுட்டா 4 நாளைக்கு அந்த பொம்மையை தேடி பார்த்துட்டு அப்புறம் அதை மறந்துடும். அந்த மாதிரி தான் இவரும். நான் சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறத விட நான் சொல்லாம அவர் கண்ணில் படாம விலகி இருந்தாலே அவரா என்னை விட்டு விலகி போயிடுவாரு. அம்மாடி அபி, நீ இங்கே இருந்துகிட்டு நீ இல்லன்னு போய் சொல்லி ஏமாத்துறியா? உன் பின்னாடி சுத்துறனால என்ன லூசு நினைச்சியா? இங்க பாரு, கோவப்படாத. என்ன கோவப்படாத? என்ன கோவப்படாத? எதுக்கு என்ன பார்த்து ஒளிஞ்சுக்கிற? ஏய் சொல்லு. சஞ்சய் ப்ளீஸ் கோவப்படாத. ஓ, எங்க நீ என்ன பார்த்தா என் பேச்ச கேட்டு கல்யாணத்தெல்லாம் நிறுத்திட்டு எங்க என் கம்பெனில வந்து சேர்ந்துருவியோன்ற பயம் அதானே? அதுக்கு இல்ல. என்ன அதுக்கு இல்ல? அதுக்கு தான். எனக்கு தெரியும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசி ஒரு கார்மெண்ட் ஆரம்பிச்சு அதுல கொண்டு போய் உன்னை உட்கார வைக்கணும்னு நினைச்சேன் பாரு. எல்லாம் எனக்கு வேணும். ஏன் தம்பி, அந்த பொண்ணு தான் கல்யாணம் ஆகி போகுது இல்ல, அது எப்படி உங்க கம்பெனில வந்து வேலை பார்க்க முடியும்? ஆமா, பெரிய ஆண் அழகு கல்யாணம் பண்ணிக்க போறா. நீங்களே பாருங்கண்ணே, இந்த பொண்ணு எப்படி இருக்கு? பாக்கிறதுக்கு லட்சணமா, குடும்ப பொண்ணா, பாக்கிறதுக்கு அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு புருஷன் அமையணும்? எங்க அம்மாக்கு அப்புறம் என்ன முழுசா புரிஞ்சு வச்சிருக்கிறத நீதான் நினைச்சேன். ஆனா நீயே ஏமாத்திட்டல டெய்லர். உன் மேல எனக்கு கோவமா வருது. இனிமேல் மூஞ்சில முழிக்காத. சஞ்சய் கடவுளே, அபிக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் எப்பவும் துணையா இருக்கணும். அம்மா, அங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வாமா, பாஸ் கால் பண்றாரு. இருடா வரேன். நீலாம் அப்படி எடுத்துக்க, வாமா. என்னடா? அம்மா, பாஸ் கால் பண்றாரு, பேசுமா. சொல்லுங்க பாஸ். என்னத்த சொல்ல? சேல்ஸுக்கு 2 பொண்ணுங்களை அனுப்புறேன்னு சொல்லி பணம் வாங்கி எவ்வளவு நாளாச்சு. இன்னும் பணத்தையும் காணோம், பொண்ணுங்களையும் காணோம். பாஸ், போலீஸ் கெடுபிடி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பாஸ்.
அதனாலதான் அந்த பொண்ணுகளை என்னால அனுப்ப முடியல. இப்போ புதுசா நம்ம கிட்ட ஒரு பொண்ணு சிக்கி இருக்கு பாஸ். ஐஸ்வர்யா ராய் நயன்தாராவே தோத்தாங்க பாஸ். அப்படி ஒரு சூப்பர் ஃபிகர் பாஸ். இப்போ அது மடியிற கண்டிஷன்ல தான் பாஸ் இருக்கு. மடிஞ்ச உடனே உங்களுக்கு பார்சல் தான்.